திருவல்லவாழ் திருத்தல மாஹாத்மியம் ஸ்ரீ சத்குரு கூறினார். ஸ்ரீ வல்லபபுரம் என்ற மிக புனிதமான இடம் உள்ளது. இது கேரள தேசத்தில் அமைந்திருப்பதால் தரிசனத்தால் பாவங்களை அழிக்கிறது. முன்னொரு காலத்தில் சிவபெருமானின் அடியவராக இருந்த கண்டாகர்ணன் என்ற அசுரன் ஒருவன் இருந்தான். சிவன் கோயிலில் சிவலோகத்தில் கைலாய மலையில் வாழ்ந்தார். அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வெறுக்கிறார் மற்றும் சிவபெருமான் மீது உறுதியான பக்தி கொண்டவர். நாராயணா என்ற பெயரை கூட அவர் கேட்க விரும்புவதில்லை. எனவே சிவபெருமானின் அடியவர் காதில் மணிகளை கட்டினார். ஸ்ரீ விஷ்ணுவின் வெறுப்பிற்காக அங்கும் இங்கும் அலைகிறார். ஒரு முறை அவர் ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் சாலையில் சந்திப்பதை கண்டார். நீங்கள் யார் என்று கேட்டு பிசாசு போல் பயமுறுத்தினார். வழியில் அர்ஜுனன் சிவபெருமானின் அசுர பக்தனை கண்டான். சிவபெருமானை கண்டு அஞ்சி இனிய சொற்களை பேசினான். அர்ஜுனன் கூறினான், நான் அர்ஜுனன், புகழ்பெற்ற பாண்டவன். நான் ஒரு வில்லாளி. துவாரகையின் அதிபதியான இந்த கிருஷ்ணர் கையில் சக்கரத்தை ஏந்தியவர் என் நண்பர். ராஜதாச்சலத்தில் சிவபெருமானை தரிசிக்க வந்துள்ளோம். அசுரனே, நீ சிவபெருமானின் தூதுவனாக இருக்கிறாய். உடனே எனக்கு வழிகாட்டு. கண்டாகர்ணன் கூறினான், நீங்கள் சிவபெருமானை தரிசித்ததன் காரணம் என்ன? என்ன பலன்? வலிமை மிக்க அரசே, தாங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை உடனே என்னிடம் கூற வேண்டும். அர்ஜுனன் கூறினான், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பாதங்களை வணங்கிய பிறகு நான் என்னை பாசுபதருக்கு அர்ப்பணித்தேன். நேற்றிரவு எனக்கு ஆயுதம் கிடைத்தது. அதை பற்றி என் இதயத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவர்களின் இறைவனான மகாதேவர், மேலும் அன்னை தேவகியின் மகிழ்ச்சியான ஸ்ரீகிருஷ்ணர் இந்த வழிபாட்டின் மூலம் சம்பு பகவான் எவ்வாறு வழிபட்டார்? எனக்கு இந்த சந்தேகம் இருந்தது. நான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் ஆச்சரியத்துடன் கேட்டேன். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், நித்தியமான சிவபெருமானே, என்னிடம் கேளுங்கள். அதனால் நான் சிவபெருமானை தரிசிக்கவும் ஸ்ரீஹரியிடம் விசாரிக்கவும் வந்தேன். ஆர்வத்தின் காரணமாக நான் மகிழ்ச்சியுடன் கைலாச யாத்திரை செய்கிறேன். கண்டாகர்ணன் கூறினான், சிவபெருமான் உயர்ந்த சாரமாகவும் மனிதர்களுக்கு விடுதலை அளிப்பவராகவும் இருக்கிறார். விஸ்வரூபம் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து 8 வடிவங்களில் பிரகாசிக்கிறது. உடலின் அனைத்து உறுப்புகளும் தேவர்கள், சித்தர்கள் மற்றும் முனிவர்கள் அவர்களை மட்டும் வழிபடுவதன் மூலம் சிவபெருமானை நிச்சயம் வழிபடலாம். அர்ஜுனன் கூறினான், அன்னை தேவகியின் மைந்தனான துவாரகாதீசனும் என் நண்பன். எல்லா ஞானிகளும் உயர்ந்த மற்றும் நித்திய சத்தியத்தை அறிவிக்கிறார்கள். நாரதர், தேவலர், வியாசர், வசிஷ்டர் மற்றும் பராசரர், சனக்கர் மற்றும் மார்க்கண்டேயர் மற்றும் பிருகுமுனிவர் ஆகியோரின் 4 புதல்வர்கள். இந்த பெரிய ஆத்மாக்கள் அனைவரும் தவறில்லாத நாராயணரை வணங்குகிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணர் மட்டுமே உயர்ந்த உண்மை என்று அவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி அறிவிக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தின் வடிவத்தையே போர்க்களத்தில் கண்டேன். அசுரனே, தேவர்களின் சிறந்தவரான ஸ்ரீ ருத்ரனிடம் நீ எப்படி பேசுகிறாய்? ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு உரையாற்றிய கண்டாகர்ணன் மிகுந்த கோபம் கொண்டான். காதில் மணியை அடித்து கொண்டு ராஜதாச்சலத்திற்கு ஓடினான். சந்திரனின் கலையை தாங்கிய மகாதேவர் ருத்ரன் என்ற தெய்வம் உள்ளது. புலித்தோல் உடுத்தி நீல நிற கழுத்துடனும் காளை கொடியுடனும் இருந்தார். அவர் விழிகள் மூடி அமைதியான உருவத்துடன் இருந்தார் மற்றும் அவரது உடல் சாம்பலில் இருந்து உயர்த்தப்பட்டது. அவர் தனக்கு முன் இருந்த முனிவர்களை உன்னதமான உணர்வின் முத்திரையுடன் எழுப்பினார். அவர் ஒரு ஆலமரத்தின் அடிவாரத்தில் புலித்தோலில் அமர்ந்திருந்தார். கண்டாகர்ணன் சிதைந்த கண்களுடன் வீர சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை கண்டான். ஈசனார் கூறினார், முக்தியை விரும்பும் அனைத்து முனிவர்களும் கவனமாக கேளுங்கள். எல்லா வேதங்களையும் அறிந்துவிட்டு நான் உண்மையை பேசுகிறேன்.
மனிதர்களுக்கு நித்திய வெகுமதிகளை வழங்கும் மற்ற தேவதைகளை பற்றி என்ன? முக்தியை விரும்பும் நீங்கள் எப்போதும் ஸ்ரீஹரியையே தியானிக்க வேண்டும். ஸ்ரீ சத்குரு கூறினார். கௌரீசர் இவ்வாறு கூறிய போது கண்டாகர்ணன் வியந்தான். பக்தியோடும் கூப்பிய திருக்கரங்களோடும் பகவான் மகாதேவரின் முன் நின்றான். அப்போது இரு நாயகர்களும் அங்கு வந்து சந்திரசேகரரை வணங்கினர். பிறகு ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்கள் உள்ளங்கைகளை பக்தியுடன் நெற்றியில் வைத்தனர். சிவபெருமான் தனது சேனைகளுடன் சேர்ந்து 2 இறைவனை வணங்கினார். இதை புரிந்து கொண்ட நர நாராயண முனிவர்கள் இவ்வுலகில் அவதரித்தனர். அர்ஜுனன் தன் சந்தேகங்களை சிவபெருமானிடம் அன்புடன் கேட்டான். ஸ்ரீகிருஷ்ணரை வழிபடுவதால் மட்டும் எப்படி சிவபெருமானிடம் மகிழ்ச்சி அடைய முடியும்? அப்போது காளையை ஏந்திய ஈசனார் பின்வருமாறு கூறினார். அனைத்து முனிவர்கள் முன்னிலையில் அந்த அர்ஜுனன் நின்றிருக்க ஈசனார் கூறினார். விஸ்வரூபம் வாசுதேவர் ஸ்ரீகிருஷ்ணரே முழு பிரபஞ்சத்தின் இறைவன். நான் பிரம்மதேவர் மற்றும் தேவேந்திரன் மற்றும் அனைத்து தேவர்களும் உண்மையில் ஒன்றுதான். பரமாத்மாவில் காணப்படுவதற்கு அப்பால் எதுவுமில்லை. எனவே அவரை வணங்கி அனைத்து தெய்வங்களும் வழிபட்டனர். வெறுப்பின் காரணமாக பரமபுருஷ பகவானை கைவிட்டு என்னை வணங்குபவர்கள் மனிதர்களில் தாழ்ந்தவர்கள். நான் உடனடியாக திருப்தி அடைந்தாலும் அர்ஜுனனே, நான் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. ஸ்ரீ சத்குரு கூறினார். சிவபெருமானின் வார்த்தைகளை கேட்ட விஜயனின் சந்தேகங்கள் நீங்கின. வில்லேந்திய விஜயனான அர்ஜுனன் மான்களுடன் மீண்டும் ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பினான். கண்டாகர்ணனும் பகவான் கோவிந்தரிடம் உறுதியான பக்தியை அடைந்தான். சிவபெருமானால் உற்சாகமடைந்த அவர் ஸ்ரீ வல்லபரின் வயலுக்கு சென்றார். இங்கு பக்தியுடன் அதிர்ஷ்ட தெய்வத்தின் பிரியமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஸ்தாபிக்க வேண்டும். பிசாசுகளின் அரசனான கண்டாகர்ணன் இறைவனை பக்தியுடன் வணங்கி முக்தி அடைந்தான். நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வத்தின் பிரியமானவர், கருணை கடல் மற்றும் பிசாசிலிருந்து கூட விடுவிப்பவர். பயங்கரமான ஜட பொருளின் கடலில் இருந்து விடுதலையை விரும்பும் யார் இதை பார்க்க மாட்டார்கள்? பகவான் ஸ்ரீ வல்லபரின் அருளால் ஒரு பக்தன் முக்தி அடைகிறான். நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்வும் கிடைக்கப் பெறுகிறான். திருவல்லவாழ் திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.